போகி அன்னைக்கு 7 மணிக்கெலாம் நாங்கள் பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். இது ஒரு புளிய மரத்தடியில் ஒரு தோட்டத்தில் தான் பொங்கல் வைப்போம். மணி 8:30 ஆகிடும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. இங்கே நாங்கள் மாரியம்மனை எதிர்கொண்டு தான் பொங்கல் வைப்போம். 45 வீட்டுக்காரு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் போயிட்டு பொங்கல் வச்சு அங்கே வேப்பிலெலாம் வச்சு பூலாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி அங்கே நாங்கள் சாமி நாங்களே ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் போட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாருமே போய் வருஷம் வருஷம் நாங்கள் பொங்கல் வைப்போம். அங்கே பாருங்கள் வேப்பிலெலாம் வச்சு அந்த வேப்பிலையில் பூக்கொத்தெல்லாம் போடுவோம். பூவெல்லாம் நிறைய போட்டு வேப்பிலை வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை தான் நாங்கள் சாமியாக பாவித்து சாமி கும்பிடுவோம். அங்கே பாருங்கள் வேப்பிலை மஞ்சள் எல்லாம் தெளித்து அதுக்கப்புறம் பொங்க சாதத்தெல்லாம் தெலா இலையில் வச்சு வெல்லம் வச்சு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வரும்போது மணி 9 ஆகிடும். குழந்தைங்களாமும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பொங்க சாதத்தை பெலா இலையில் வச்சு அதில் வெல்லம் வச்சு அந்த வேப்பிலெல்லாம் வச்சுருக்கிற இடத்துல வச்சுட்டு மாவிளக்கெல்லாம் அங்கே கிட்ட எடுத்துகிட்டு போய் ஏற்றுவாங்க. ஏற்றி சாமிலாம் வந்து ஆடுது பாருங்கள். சாமிலாம் வந்து ஆடி திருப்தியாக இருக்குது நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பூரம்லாம் ஏற்றி கொடுத்து கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய 45 குடும்பங்க நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றோம். வருஷாந்திரம் எல்லா பொங்கல் கூடைக்கும் தீபம் கற்பூரம் ஏற்றி காமிச்சு எல்லாருக்கும் விபூதியெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அந்த இதை கொண்டாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி 9 ஆயிடுச்சு. எல்லோரும் பொங்கலோன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பொங்கல் போகி பொங்கல் சூப்பராக போச்சு எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.